காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி 10 நாட்களை கடந்திருக்கு. இந்த 10 நாட்கள் முடிவில் காந்தாரா சாப்டர் 1 எவ்வளவு கோடி ரூபாய் உலக அளவில் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு, என்னைக்கு வசூல் டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். படத்தோட பட்ஜெட் என்ன, இது வரைக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ நார்த் இந்தியாவில் அதிகமான ஸ்க்ரீன் கிடைச்சது. நார்த் இந்தியாவிலும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இந்த திரைப்படம் பூர்த்தி செய்ததாக கேட்டால், எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த திரைப்படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தாறுமாறாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தோட வசூலை பயங்கரமாக முன்னேறி கொண்டு இருக்குது. ஸோ முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 61 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ கன்னடத்தில் 19.6 கோடி ரூபாய், தெலுங்கானாவில் 13 கோடி ரூபாய், ஹிந்தியில் 18.5 கோடி ரூபாய், தமிழகத்தில் 5.5 கோடி ரூபாய், மலையாளத்தில் 5.25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இரண்டாவது நாள் முடிவில் கன்னடாவில் மட்டுமே 13.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியா அளவில் 45.4 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 26.60% கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு முதல் நாளை விட இரண்டாவது நாள். ஸோ சாட்டர்டே பொதுவாக வசூல் அதிகரிக்கும். அதே மாதிரி தான் மூன்றாவது நாள் 21.15% வசூல் அதிகரித்திருக்கு. 55 கோடி ரூபாய் இந்தியா அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் மட்டுமே 14.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தெலுங்கானாவில் 11.25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நான்காவது நாள் சண்டே எப்பயுமே சாட்டர்டே விட கொஞ்சம் வசூல் கம்மியாக தான் படும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் அதிகரித்து இருப்பது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. சண்டே இந்த திரைப்படம் 14.55% அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ கன்னடத்தில் மட்டுமே 16.75 கோடியும், இந்தியா அளவில் 63 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஐந்தாவது நாள் முடிவில் மண்டே 50-50 வசூல் கம்மியாகிவிட்டது. ஆனாலுமே ஒரு டீசெண்டான வசூல் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 50.3% வசூல் கம்மியாக பண்ணியிருக்கு. கன்னடத்தில் 12 கோடி ரூபாயும், இந்தியா அளவில் 31.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஆறாவது நாள் இந்த திரைப்படம் 8.73% வசூல் அதிகமாக பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கன்னடத்தில் 13.5 கோடி ரூபாயும், ஸோ இந்தியா அளவில் 34.25 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஏழாவது நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் மீண்டும் கம்மியாகி இருக்கு. 26.28% கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் 9.25 கோடியும், இந்தியா அளவில் 25.25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எட்டாவது நாள் 16.24% வசூல் கம்மியாக தான் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் 7.85 கோடி ரூபாயும், இந்தியா அளவில் 21.15 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்தியா அளவில் மட்டுமே 2 வாரம் முடிவில், அதாவது 8 நாட்கள் முடிவில் 337 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. உலக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கன்னடத்தில் மட்டுமே 106 கோடி ரூபாய், ஹிந்தியில் 108 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. 9ஆம் நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் 5% அதிகரித்திருக்கு. 22.35 கோடி ரூபாய் இந்தியா அளவில் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் 7.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. 10வது நாள் முடிவில் இந்த திரைப்படம் 5 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்தியா அளவில் 360 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. உலக அளவில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வேட்டை தொடர்கிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. முக்கியமாக தயாரிப்பு நிறுவனம் செம ஹாப்பியில் இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டை வெறும் 100 கோடி தான். ஸோ 100 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வேட்டை போய்கொண்டு இருப்பது தயாரிப்பு நிறுவனத்திற்கு சம உற்சாகமான நியூஸ் தான் இருக்குது. இது பல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இந்த திரைப்படம் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி 10 நாட்களை கடந்திருக்கு. இந்த 10 நாட்கள் முடிவில் காந்தாரா சாப்டர் 1 எவ்வளவு கோடி ரூபாய் உலக அளவில் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு, என்னைக்கு வசூல் டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். படத்தோட பட்ஜெட் என்ன, இது வரைக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ நார்த் இந்தியாவில் அதிகமான ஸ்க்ரீன் கிடைச்சது. நார்த் இந்தியாவிலும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இந்த திரைப்படம் பூர்த்தி செய்ததாக கேட்டால், எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த திரைப்படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தாறுமாறாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தோட வசூலை
பயங்கரமாக முன்னேறி கொண்டு இருக்குது. ஸோ முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 61 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ கன்னடத்தில் வந்து 19.6 கோடி ரூபாய், தெலுங்கானாவில் வந்து 13 கோடி ரூபாய், ஹிந்தியில் வந்து 18.5 கோடி ரூபாய், தமிழகத்தில் 5.5 கோடி ரூபாய், மலையாளத்தில் 5.25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இரண்டாவது நாள் முடிவில் வந்து கன்னடாவில் மட்டுமே 13.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியா அளவில் 45.4 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 26.60% வந்து கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு முதல் நாளை விட இரண்டாவது நாள். ஸோ சாட்டர்டே வந்து பொதுவாக வசூல் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி தான் வந்து மூன்றாவது நாள் வந்து 21.15% வசூல் வந்து அதிகரித்திருக்கு. 55 கோடி ரூபாய் வந்து இந்தியா அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் மட்டுமே வந்து 14.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தெலுங்கானாவில் 11.25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நான்காவது நாள் சண்டே வந்து எப்பயுமே சாட்டர்டே விட கொஞ்சம் வசூல் வந்து கம்மியாக தான் படும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து சண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்து இருப்பது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. சண்டே வந்து இந்த திரைப்படம் 14.55% அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ கன்னடத்தில் மட்டுமே 16.75 கோடியும், இந்தியா அளவில் வந்து 63 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஐந்தாவது நாள் முடிவில் வந்து மண்டே வந்து 50-50 வந்து வசூல் வந்து கம்மியாகிவிட்டது. ஆனாலுமே வந்து ஒரு டீசெண்டான வசூல் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 50.3% வந்து வசூல் வந்து கம்மியாக பண்ணியிருக்கு. கன்னடத்தில் வந்து 12 கோடி ரூபாயும், இந்தியா அளவில் 31.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஆறாவது நாள் இந்த திரைப்படம் வந்து 8.73% வசூல் வந்து அதிகமாகவே வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கன்னடத்தில் வந்து 13.5 கோடி ரூபாயும், ஸோ இந்தியா அளவில் வந்து 34.25 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஏழாவது நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் மீண்டும் வந்து கம்மியாகி இருக்கு. 26.28% கம்மியாகவே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் வந்து 9.25 கோடியும், இந்தியா அளவில் வந்து 25.25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எட்டாவது நாள் 16.24% வசூல் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் வந்து 7.85 கோடி ரூபாயும், இந்தியா அளவில் வந்து 21.15 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மொத்தமாக வந்து இந்தியா அளவில் மட்டுமே வந்து 2 வாரம் முடிவில், அதாவது 8 நாட்கள் முடிவில் வந்து 337 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. உலக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கன்னடத்தில் மட்டுமே 106 கோடி ரூபாய், ஹிந்தியில் வந்து 108 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. 9ஆம் நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் 5% வந்து அதிகரித்திருக்கு. 22.35 கோடி ரூபாய் இந்தியா அளவில் வந்து பண்ணியிருக்கு. கன்னடத்தில் 7.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. 10வது நாள் முடிவில் இந்த திரைப்படம் வந்து 5 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்தியா அளவில் வந்து 360 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. உலக அளவில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் வேட்டை வந்து தொடர்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. முக்கியமாக தயாரிப்பு நிறுவனம் செம ஹாப்பியில் வந்து இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து வெறும் வந்து 100 கோடி தான். ஸோ 100 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் வேட்டை வந்து போய்கொண்டு இருப்பது வந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு சம உற்சாகமான நியூஸ் தான் வந்து இருக்குது. இது வந்து பல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட